வரேன் ஆனால் புத்தகத்தை திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட 2002 இன்று வரை 21 ஆண்டுகள் ஊழல் மயத்தில் தத்தளித்து கொண்டிருக்கிறது. இந்த பல்கலைக்கழகத்தில் புரியும் பதவியேற்ற எல்லா துணைவேந்தர்களும் ஊழலில் முக்கி எழுந்தவர்கள்தான். தற்போதைய துணைவேந்தர் தங்கையா ஆறுமுகமும் ஊழலுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கிறார். 21 ஆண்டுகளாக இந்த பல்கலைக்கழகத்தில் அரசு பணம் 300 கோடி ரூபாய் சுருட்டப்பட்டிருக்கிறது. இந்த பணம் சுருட்டல் தொடர்பாக தொடர்ந்து நான் அரசுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் எழுதி கொண்டிருக்கிறேன். கடந்த ஆட்சியில் இருந்த பாப்பிரெட்டிப்பட்டி பழனியப்பன் கல்வி அமைச்சராக இருந்தபொழுது எங்கள் பணியாளர்கள் 66 பேரை பணி நீக்கம் செய்தார். ஏன் பணி நீக்கம் செய்தார் என்றால், இந்த 66 பேரும் கருணாநிதி நாட்கள், இவர்களை நாங்கள் பணி நிரந்தரம் செய்ய முடியாது என்று சொல்லி பணி நீக்கம் செய்தார். அதற்கு பிறகு வந்த அன்பழகனும் எங்களை பழிவாங்குவதில் தொடர்ந்து பழிவாங்கல் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருந்தார். பல துணைவேந்தர்களும் நாங்கள் கோரிக்கை கொடுத்தும் நிறைவேறவில்லை. இப்பொழுது இருக்கக்கூடிய தங்கையா ஆறுமுகம் எங்களை சந்திக்க மறுக்கிறார். இதையெல்லாம் தொகுத்து நான் அரசுக்கு 22 புகார்களை அனுப்பியிருக்கிறேன். ஊழல் குறித்த புகார்கள், பணி நியமன ஊழல், டெண்டர் முறைகேடுகள் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய தளபாரப் பொருட்களை தங்கள் வீட்டுக்கு சொந்த பொருளாக எடுத்துச் செல்லுதல், அனுமதியே இல்லாமல் ஜான் ஈல்துராஜ் என்பவரை பல்கலைக்கழகத்துக்கு உள்ளே அனுமதித்து தனி அறை கொடுத்து அவரே தனது எடுபடியாகவும் குற்றவியல் புரியக்கூடிய நபராகவும் அவரையே தன்னை ஏஜென்ட்டாகவும் வைத்திருந்தார் பழைய தாமரை செல்வி. இதை பற்றியெல்லாம் நான் தொகுத்து 22 புகார்கள் எழுதி 6 ஆண்டாக காத்திருந்தும் பயனில்லை. நான் ஒரு பொதுநல வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதிவு செய்து அந்த பொதுநல வழக்கின் அடிப்படையில், தீர்ப்பின் அடிப்படையில் இப்பொழுது தற்போதைய தமிழக அரசு ஒரு உயர்மட்ட விசாரணை குழுவினை நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த விசாரணை குழு தலைவர் இளங்கோ ஹென்றி தாஸ், அவர் கூடுதல் செயலாளர் உயர்கல்வித்துறை என்றாலும் விசாரணை தொடங்கி 15 மாதங்கள் ஆகிவிட்டன. ஆனாலும் விசாரணை முடியவில்லை. விசாரணைக்கு பல்கலைக்கழகம் ஒத்துழைக்கவில்லை. தங்கையா ஆறுமுகம் தலைமையில் எல்லா கோப்புகளும் ஆதாரங்களும் அழிக்கப்பட்டு வருகின்றன. இதை எதிர்த்து 420 பக்கங்கள் கொண்ட திருவள்ளுவர் பல்கலைக்கழக தில்லுமுள்ளு என்ற புத்தகத்தை இன்றைக்கு நாங்கள் வெளியிட 20ஆம் தேதி அன்று 20 டிசம்பர் அன்று திருவள்ளம் காவல் ஆய்வாளருக்கு மனு கொடுத்திருந்தோம். ஆனால் அவர் அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காது இப்போதுள்ள தங்கையா ஆறுமுகம் அவர்களுடைய கையூட்டு பெற்றுக்கொண்டு நேற்று இரவு இந்த புத்தக வெளியீட்டுக்கு அனுமதி இல்லை என்றார்.
இப்பொழுது தலைமை தாங்கி நடத்தக்கூடிய தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன் இந்த மூன்றையும் ஒழிப்பேன் என்றார். இந்த கரப்ஷனை ஏற்றுத்தான் நாங்கள் புத்தகம் வெளியிட்டோம். ஆனால் திருவள்ளம் காவல்துறையும் காட்பாடி டிஎஸ்பியும் இதற்கு எதிராக இருந்து கொண்டு எங்களுக்கு அனுமதி மறுத்திருக்கிறார்கள். நாங்கள் இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் திருவள்ளம் காவல்துறை, காட்பாடி டிஎஸ்பி ஆகியோர் மீது வழக்கு தொடுத்து உயர்நீதிமன்றத்தின் உரிய அனுமதி பெற்று நாங்கள் மீண்டும் இதே இடத்தில் இந்த ஊழல் பற்றிய புத்தகத்தினை வெளியிடுவோம். அதுவரை வெளியிட முடியாது. செய்தியாளர்களுக்கு மட்டும் அந்த புத்தகத்தை கொடுத்து எங்களுடைய இன்றைய நிலைப்பாட்டை சொல்லியிருக்கிறோம். இப்போ இந்த ஊழல்லாம் சொல்கிறீங்கல்ல, எவ்வளோ நாளாக சொல்லுங்கிறீங்க நீங்கள்? இந்த ஊழல் குறித்து நான் கடந்த 10 ஆண்டுகளாக எழுத்து மூலமாக தெரிவித்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் எந்த விதமான பயனும் இல்லை. இந்த ஊழல் நடக்கிறதுல எவ்வளோ பசங்க பாதிக்கிறாங்க, எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ ஆசிரியர்கள் பாதிக்கிறாங்க? இங்கே நடக்கின்ற ஊழலால், இந்த ஊழலை அனுமதிக்கின்ற துணைவேந்தரால் ஏறக்குறைய 1.5 லட்சம் மாணவர்களுடைய கல்வி நலன் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆசிரியர்களை பொறுத்த 2000 ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த துணைவேந்தர் இந்த பல்கலைக்கழகத்தை தனது பண்ணை வீடாக நினைத்து கொண்டு ஆசிரியர்களும் அலுவலர்களிடம் அடிமைகளாக நடத்தி கொண்டிருக்கிறார். நாங்கள் தொடர்ந்து அரசுக்கு எழுதி கொண்டிருக்கிறோம். அரசு தற்போதுதான் எங்களுடைய கடிதத்தின் பால் செவிமடுத்து வருகிறது. அதே வேளையில் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தரை பற்றி நான் புகார் அளித்தேன். அங்கு இருக்கக்கூடிய சேலம் காவல்துறை மிகச்சிறப்பாக செயல்பட்டு அந்த துணைவேந்தரை கைது செய்திருக்கிறது. அங்கு இருக்கின்ற பொதுப்பு பதிவாளர் தலைமறைவாக இருக்கிறார். நான் குற்றம் சாட்டியுள்ள வேறு 2 நபருக்கும் தலைமறைவாக இருக்கிறார்கள். ஆனால் திருவள்ளம் காவல்துறையோ அரசுக்கு நேர் எதிராக ஊழலுக்கு துணை போகின்ற காவல்துறையாக இருக்கிறது. இதனை நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்து உரிய உயர்நீதிமன்றத்தின் ஆணை பெற்று மீண்டும் இந்த புத்தகத்தை வெளியிடுவோம், ஊழல் புகார் புத்தகத்தை வெளியிடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதெல்லாம் கரெக்டு. 2000 பேர் ஆசிரியர்கள் பாதிக்கிறாங்க, எங்கே யாருமே காணுமே. இந்த ஆசிரியர்களே அடிமைகளாக இருக்கிறார்கள். ஆசிரியர்களை நேற்று துணைவேந்தர் தலைமையில் ஆசிரியர்களும் அலுவலரையும் கூட்டம் போட்டு இந்த புத்தகம் வெளியிடக்கூடாது என்பதற்கு கையெழுத்து போட்டு மனு கொடுத்திருக்கிறார்கள். பாதிப்பு இங்கே பல்கலைக்கழக ஆசிரியர்கள் இங்கே 43 பேர் தான் இருக்கான். 2000 பேரும் அஃபிலியேட்டட் காலேஜ் இருக்க டீச்சர்ஸ் இங்கே இல்லை. 2000 ஆசிரியர் இந்த வளாகத்தில் இல்லை. அவங்கள்லாம் 4 மாவட்டத்தில் இருக்காங்க. திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்கள் இந்த ஆசிரியர்களுக்கு பாதிப்பு. அவர்களெல்லாம் என்ன கொத்தடிமையாக இருக்கிறார்கள். நாங்கள் சங்கம் வைத்திருக்கிறோம். அதனால் சங்கத்தின் சார்பாக நாங்கள் தான் கேட்க முடியும். நாங்கள் போராடி ஏதாவது உரிமையை பெற்றுக் கொடுத்தால் அதை அவர்கள் அனுபவிப்பார்கள், தீர்ப்பார்கள். இல்லை, இப்போது ஆசிரியர்களுக்கும் அக்கறை இல்லை, மாணவர்களுக்கும் பெருசாக அக்கறை இல்லை, பெரும்பான்மையாக சொல்கிறேன். அப்புறம் இந்த நீதிமன்றம் இதெல்லாம் நியாயம் கிடைக்கும் நினைக்கிறீங்களா நீங்கள்? எங்களுக்கு நீதியில் நம்பிக்கை இருக்கிறது, ஓரளவு நீதிமன்றத்தில் நம்பிக்கை இருக்கிறது. எங்கள் சங்க உறுப்பினர்கள் சங்க ஒற்றுமையை நம்பியிருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை முன்வைப்போம். இந்த கோரிக்கைகளை பொதுமக்களும் ஆதரவு கொடுக்கின்ற பட்சத்தில், மாணவர்கள் ஆதரவு கொடுக்கின்ற பட்சத்தில் இந்த கோரிக்கைகள்லாம் வெல்லுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதனை திருவள்ளுவர் பல்கலைக்கழக தில்லு முள்ளு என்கின்ற தலைப்பிலே சுமார் 400 பக்க அளவில் இன்று வெளியிடுவதற்காக இந்த பல்கலைக்கழகங்கள் அத்துக்கூலிகளாக, ஒப்பந்த கூலிகளாக, மிக அநாகரிகமான முறை இந்த தனியார் நிறுவனங்கள் வேலை நேரங்களை நிர்ணயிக்காமல், வேலைக்கேற்ற ஊதியம் வழங்காமல், இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கையிலே சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என்கின்ற ஒரு அறிவிப்பினை இந்த கழக அரசு அறிவித்திருக்கின்றது. ஆனால் பல்கலைக்கழகத்திலே வேலை பார்க்கக்கூடிய ஒருவருக்கு நிரந்தர ஊழியர் என்றால் ஒரு ஊதியமும், அத்துக்கூலி, ஒப்பந்த கூலி எப்படி என்று சொன்னால் அவர்களுக்கு வேறு வகையான ஊதியமும் வழங்குவது என்பது. திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் கடந்த
22 ஆண்டுகளாக நடைபெறுகின்ற ஊழல் குறித்து நான் தொடர்ந்து 10 ஆண்டுகளாக அரசுக்கு எழுதியும் பயனில்லை. இங்கு நடக்கின்ற முறைகேடுகளால் ஏறக்குறைய 300 கோடி ரூபாய் பல்கலைக்கழகத்துக்கும் அரசுக்கும் இழப்பு ஏற்பட்டு இருக்கிறது. அது தொடர்பாக ஊழல் தொடர்பான காரியங்களை நான் தொகுத்து 420 பக்கங்கள் கொண்ட ஒரு நூலினை திருவள்ளுவர் பல்கலைக்கழக தில்லுமுள்ளு என்ற நூலை வெளியிட இன்று நாங்கள் முயற்சி எடுத்தோம். திருவள்ளம் காவல்துறையோ எங்களுக்கு அனுமதி மறுத்திருக்கிறது. ஊழலை ஒழித்து கட்டுவோம், கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் என்ற 3 வார்த்தைகளும் இருக்கக்கூடாது என்று சொல்லித்தான் இன்றைய முதல்வர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் திருவள்ளம் காவல்துறையோ நாங்கள் புத்தகம் வெளியிடக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். இது தொடர்பாக நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து உரிய அனுமதி பெற்று இதே இடத்தில் திருவள்ளுவர் பள்ளியை தில்லுமுள்ளுவை வெளிக்கொணர்வோம் என தெரிவித்துக் கொள்கிறேன். அனந்த், நீங்கள் வந்து பேசின பிறகு இந்த கூட்டம் கலைஞ்சிரும். வாங்க எல்லாரும் உட்காருங்க. சரி, என்னுடைய ஆத்மார்த்த குருமார்கள் சென்னையில் என்னை வளர்த்து இன்னைக்கு நான் அது மாதிரி இருக்கிறேன்னா இவங்க தான் காரணம். இவர் எங்களுடைய சங்க பொதுச் செயலாளர், ஆங்கில பேராசிரியர். இவர் எங்கள் சங்க பொதுச் செயலாளர், ஆங்கில பேராசிரியர். என்னுடைய ஒவ்வொரு அணுவிலும் ஒவ்வொரு அசைவிலும் இவங்களுடைய அறிவுரை, இவங்களுடைய உதவி எனக்கு உண்டு. இருக்கு ரவிசங்கர், இவர் வந்து ஏயுடியினுடைய பொருளாளர். எனக்கு முன்னாடி பொருளாளர் இருந்தவர். இவங்கெல்லாம் என்னுடைய செட்டு. அதாவது இப்போ நமக்கு காவல்துறை அனுமதி இல்லைங்கிறதால நம்ம எங்கேயாவது சேர்ந்து நம்ம கூடி பேசி முடியிருக்கோம். அதே போல் இப்போ இதை நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிறவர் ரகுநாதன், பார்த்து பேசுகிற அனந்த். இப்போ ரகுநாதன் அவர்கள் நம்மக்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசுவார். அதன் பிறகு அனந்த் பேசுவார். அதன் பிறகு ரவிசங்கர் பேசுவார். அதோடு இந்த கூட்டம் அமைதியாக கலைந்து விடும். நம்ம ஏற்கனவே ஹைகோர்ட்டில் வழக்கு போட்டு அனுமதி பெற்று மீண்டும் வந்து இங்கே நிகழ்ச்சியை நடத்தலாம். பேராசிரியர் ரகுநாதன். எல்லாருக்கும் வணக்கம். பல்கலைக்கழகங்களோட போராடிட்டு இருக்கோம். இலங்கை வந்து ஒரு ரிலன்ட்லெஸ் ஃபைட்டர். நாங்களாம் வந்து ஒரு வெயிட்டிங் பண்ணுற காலத்தை உட்காருவாங்க. அவர் எப்போ கூப்பிட்டாரு காத்துருக்கோம். அவர் இவர் எங்களை கூப்பிட்டாரு. அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. நம்மளுக்கு என்ன எய்ம் அப்படின்னா, ஆரம்ப காலத்தில் பல்கலைக்கழகங்களை ஜனநாயகப்படுத்தணும். பல்கலைக்கழகங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், வெளிப்படைத்தன்மையோட கொஞ்சமாக. பல்கலைக்கழகங்கள் ஆட்டானமஸாக இருக்கணும், கவர்மெண்ட் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கணும். இதான் 3 எய்ம். ஆட்டானமி இருந்தது, ஆனால் ஜனநாயகம் கிடையாது. சரி, ஜனநாயகப்படுத்தணும்னு சொல்லி போராடி ஒரு ஆசிரியருக்கு சிண்டிகேட்டில், செனட்டில் ரெப்ரசன்டேஷனாக வாங்கிடும். வெளிப்படைத்தன்மைங்கிறது கம்ப்ளீட்டாக போயிடுது. டிரான்ஸ்பரன்சி, பல்கலைக்கழகம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஃபங்க்ஷன் பண்ணால் தான் அது அகடமிக்காக இருக்க முடியும். எல்லாத்தையும் மறைச்சி பண்ணால் அது அகடமிக்காக இருக்க முடியாது. ஸோ அகடமிக்கை இருக்கணும், சமூக நீதியை பின்பற்றணும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். எது இருந்தாலும் இங்கே எக்ஸாமாக டிரான்ஸ்பரண்ட், அப்பாயின்மெண்ட்டாக டிரான்ஸ்பரண்ட், ப்ரமோஷனாக டிரான்ஸ்பரண்ட், எதுலேயும் டிரான்ஸ்பரன்சி கிடையாது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் இருக்கிறது தான் பல்கலைக்கழகத்துக்கு குறிக்கோளாக இருக்கும். வைஸ் சான்சலர் டிசைட் பண்ணுவார், ரெஜிஸ்ட்ரார் டிசைட் பண்ணுவார், அவங்க பாட்டுக்கு நடத்துவாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறது? இது மாதிரி பப்ளிக் ப்ரோக்ராம்ஸ். அதில் இளங்கோ வந்து ஒரு சமரசம் இல்லாத போராடி, சமரசமே பண்ணிக்க மாட்டார். அது ஒரு நார்த்தார் காட்காரர், நானும் ஒரு நார்த்தார் காட்காரர். நார்த்தார் காட்காரனுக்குன்னா வெளிப்படையாக பேசிடணும். நம்ம எல்லாத்தையும் மனசில் எதையும் வச்சுக்க தெரியாது, மண்டல இருக்காது தெரியாது, மனசில் ஒன்றும் கிடையாது. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம், எதாவது பட்டு சொல்லிடுவோம், யோசிக்கிறது இல்லை. கால் எ ஸ்பேட். இளங்கோ வந்து கால் எ ஸ்பேட். இளங்கோ கிட்ட என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா, விக்டிம் இருக்காங்க. நீங்கள் நான் டீச்சிங் ஸ்டாஃப் விக்டிம், இல்லை டீச்சிங் ஸ்டாஃப் விக்டிம்னா, விக்டிம் கிட்ட ஒரு பர்சிக்யூஷன் காம்ப்ளெக்ஸை ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் தான் பர்சிக்யூட்டடு, யூ வில் சே யூ வில் அசர்ட் யுவர் செல்ஃப். அந்த அசர்ட்டிவ் போராடி, அதாவது இந்த உரிமைக்காக நீ போராடுற, நீ அதுக்கு வந்து பர்சிக்யூஷன் காம்ப்ளெக்ஸை சஃபர் பண்ணுற, வெளியில் வா அப்படின்னு இழுப்பார். அது எல்லா லீடர்ஸுக்கும் வராது.
அது இளங்கோக்கு ஒரு தனிப்பட்ட சிறப்பு. ஸோ இந்த வெளிப்படைத்தன்மை, இந்த பர்சிக்யூஷன் காம்ப்ளெக்ஸை ஓவர் பண்ணுறது, இதெல்லாம் சேர்ந்து தான் அவர் இந்த வயசுலையும் இப்படி போராட வைக்கிறது. ஸோ நான் போராளின்னு சொல்கிறத விட சமூக போராளிகளுக்கு வந்து இப்போ பலவிதமான ஜனநாயகத்துக்கு என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம்னா, ஜனநாயகம் தண்ணியை சாப்பிட்டுடும். யூனிவர்சிட்டி ஜனநாயகம் பண்ணால் நம்ம ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்க, அங்கே போய் நம்மளுக்கு சிண்டிகேட் மெம்பர்ஷிப் இருக்கா, செனட் மெம்பர்ஷிப் இருக்கா, அப்படி அந்த ஜனநாயகத்தை நம்மளே டிஃபீட் பண்ணுவோம். அதெல்லாம் இல்லாமல் கடைசி வரலும் நின்று இன்னும் போராடுறதுனா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எங்களை கூப்பிட்டதுக்கு மிக்க நன்றி.